ஆத்மா ஆத்மா என்றால் என்ன? நம்ம உடம்பில் உயிர் இருக்குது, ஆத்மா எல்லாம் பேர் சொல்கிறோமே. இந்த உடம்பையும் உயிரையும் ஒட்ட வைக்க வேண்டும், கர்ம வினைகளை அனுபவிக்க ஆண்டவன் நினைத்தான். இப்போ உடம்பு வேறு உயிர் வேறு. உடம்பு இயக்கம் எப்படி நடைபெறுகிறது? உயிர் உள்ளே இருந்து கொண்டு வியாபகத்தன்மை, உடம்பு பூரா வியாபகத்தன்மை இருக்கும். இந்த உடம்பையும் உயிரையும் ஒட்ட வைக்க வேண்டும் என்றும் ஆண்டவன் நினைத்தான். ஏன் அப்படி நினைத்தான்? அவன் செய்த பாவங்களுக்கு ஏற்ப கர்ம வினையை அனுபவிக்க வேண்டும். அந்த ஆத்மாவை உடம்பை கொண்டு ஒட்ட வைத்தான். எதை வைத்து ஒட்ட வைத்தான்? வாக்குன்னா சத்தம்னு அர்த்தம். சத்தம் என்ற பசையை கொண்டு ஒட்ட வைத்தான். கடவுள் உடம்பை படைச்சிட்டான் சார். உயிர் ஏற்கனவே இருந்தது. அந்த உயிர் கர்மவினையை அனுபவிக்க அதற்கு ஒரு உடம்பு தேவைப்பட்டது. இந்த உடம்பை கடவுள் படைத்தான். உடம்புக்குள்ளே உயிரை புகுத்தணும். எப்படி புகுத்துறது? குழந்தை பிறந்தவொன்னே பார்த்திங்கன்னா சத்தம் ஓடணும், குழந்தை அழுகுற சத்தம் கேட்கணும். வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது குழந்தை சத்தமெல்லாம் போடாது, உணர்வுகள் இருக்கும், உயிர் இருக்கும், ஆனால் சத்தம் வராது. வெளி உலகத்துக்கு வந்தவொடனே, பூமிக்கு வந்தவொடனே அதை இயக்க பண்ணுகிறான். அந்த சப்தன் மூலாதாரத்திலேருந்து கிளம்பும் சத்தம். சூக்குமை வாக்கு, பைசந்தி வாக்கு, மத்திமை வாக்கு, வைகரி வாக்கு, துள வைகரி வாக்கு வாயின் வழியாக ஆண் கத்த ஆரம்பிக்கும். அந்த சத்தத்தை கொண்டு உடம்பையும் உயிரையும் ஒட்ட வைக்க நினைத்தான். இதுதான் உண்மை. இந்த சத்தம்னு ஒன்று இல்லைன்னா, புரியுங்களா, இந்த உடம்பு இயங்காது. ரெண்டையும் ஒட்ட வைக்கணும். உடம்பையும் ஒட்ட வைக்கணும், உயிரையும் ஒட்ட வைக்கணும், அது இயங்கணும். இப்போ எக்ஸாம்பிள் தரேன். கார் இருக்குது, இன்ஜினெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு, காரெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, சீட்டெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. பட் ஓடணுன்னா பெட்ரோல் ஊற்றி ஆகணும். பெட்ரோல் இல்லாமல் ஓடாது. அதே போல் உடம்பை படைத்து விட்டான், உயிரையும் படைத்து இருந்த உயிரை உடம்புக்குள் பூத்தி விட்டான். இயங்குவதற்கு சப்தம் என்ற ஒன்றை பயன்படுத்தினான். மிகப்பெரிய விஷயம், தத்துவ ரீதியான விஷயம். இதன் உண்மை விளக்கத்தை இன்றைக்கு இரவு 8 மணிக்கு லைவ் காணலாம். நன்றி மாணவர்களே.